இந்த வீடியோவில் பேனர் அக்கௌண்ட் எப்படி கிளியர் பண்ணுறது ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். முதல் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பே ஓனர் வந்து ஃபஸ்ட்டு வரதை கிளிக் பண்ணிக்கோங்க. பே ஓனர் ஆன்லைன் பேமெண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. பேஜ் லோட் ஆகிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு தான் வரும். அதில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு இதில் கீழே போய் ஃப்ரீலான்சர்னு கொடுத்துக்குங்க. அதர் பிஸ்னஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் அண்டர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணி கீழே வந்து ரெஜிஸ்டர் பட்டனுக்கு கொடுங்க. ப்ளூ கலரில் இருக்கிற அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இப்போ தான் வரும். கெட்டிங் ஸ்டார்ட்னு இருக்குல்ல, அதில் பிஸ்னஸ் பண்ணுறதா தான் பிஸ்னஸ் பண்ணுங்க, இல்லைனா எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுங்க. நோ கொடுத்துட்ருக்கேன். அதில் ஃபஸ்ட் நேம் உங்கள் பேர் கிளிக் பண்ணுங்க. நோ கொடுத்துட்டு உங்கள் பேர்லாம் அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் என் பேர் ஃபில் பண்ணியிருக்கேன். ஃபில் பண்ணி அக்கௌண்ட்டில் கிளிக் பண்ணியிருக்கேன். டேட் ஆஃப் பர்த்தை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை அதில் கிளிக் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம். இதில் ஏர் மாற்றிக்கலாம். ஏர் நீங்கள் எந்த வருஷம் போடுறீங்களோ அந்த வருஷத்தை போட்டுங்க. மந்த்து போட்டுங்க. அப்புறம் என்ன டேட்டு அதையும் போட்டுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. கொஞ்ச நேரத்தில் அடுத்த பேஜுக்கு போயிடும். அதில் ஸ்ட்ரீட் அண்ட் நம்பர் இருக்குல்ல, அதில் உங்கள் ஸ்ட்ரீட்டோட பேர் நம்பரை போட்டுருங்க. மொபைல் நம்பருக்கு அது உங்கள் மொபைல் நம்பரை போட்டுக்கோங்க. கீழே வெரிஃபிகேஷன் கோடு வேறு இருக்குது. மேலே போய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண லோட் ஆகட்டும். அதில் வெரிஃபிகேஷன் மொபைல் நம்பருக்கு வெரிஃபிகேஷன் கோடு வரும். அதை கிளிக் பண்ணி போட்டுங்க. அது என்ன வெரிஃபிகேஷன் கோடு அதில் போடுங்க. அது உங்களுக்கு என்ன நம்பர் வந்திருக்கோ அதை போடுங்க. நம்பர் தப்பாக போட்டேன். நான் மறுபடியும் ரைட்டாக போடுறேன். நம்பர் கரெக்டாக போடுறேன். தப்பாக போட்டு நீங்கள் கரெக்டாக மொபைலை பார்த்து போட்டுக்கோங்க. தப்பு இல்லாமல் போடுங்க.
உங்கள் ஸ்ட்ரீட் பேர் நம்பர் போட்டுருங்க. உங்கள் பேர் வேணால் உங்கள் ஸ்ட்ரீட் நம்பர் மட்டும் போடுங்க. நான் தப்பாக போட்டிருக்கேன். கரெக்டாக உங்கள் அட்ரஸை போட்டுக்கோங்க. உங்கள் ஸ்ட்ரீட்டோட நம்பரு, உங்கள் என்ன ஸ்ட்ரீட்டு, உங்கள் வீட்டோட நம்பரு, உங்கள் ஊர். நீங்கள் ஒழுங்காக டிக் பண்ணி டைப் பண்ணி போட்டுக்கோங்க. தப்பு இல்லாமல் கரெக்டாக போடுங்க. உங்களோட ஸ்ட்ரீட் நம்பரை போட்டுங்க, கரெக்டாக போட்டுங்க. தப்பு இல்லாமல் நான் தப்பாக போட்டு மறுபடியும் கரெக்டாக போடுறேன். இல்லை சிட்டி உங்கள் டவுன் போட்டுருங்க. கீழே போஸ்டல் கோடு, அதாவது மாவட்டத்தோட கோடு போட்டிங்க. நெக்ஸ்ட்டு போட்டு கீழே நெக்ஸ்ட்டு வரும், அது நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்க. செக்யூரிட்டி டீட்டெயில்ஸ் வரும். அதில் உங்கள் நம்பரில் அதில் உங்கள் பாஸ்வேர்ட்லாம் போட வேண்டியிருக்கும். இதில் செக்யூரிட்டி கொஸ்டின் வரும், அதில் இது ஒன்று கிளிக் பண்ணிக்கங்க. எதனா ஒன்று கிளிக் பண்ணி அதுக்கான அந்த கேள்விக்கான பதில் நான் வாட் இஸ் யுவர் ஓல்டு சிப்ளிங் நேம் கொடுத்து கீழே எங்கள் சிஸ்டரோட பேர் போட்டுருக்கேன். கொடுத்துட்டு கீழே பேன் நம்பர் கேட்குறாங்க. கீழே நேம் ஆஃப் பேன் கேட்குறாங்க. அப்புறம் பேன் நம்பரோட நேம் எழுதுங்க, ஃபுல்லாக கரெக்டாக எழுதுங்க. பேன் கார்டில் என்ன பேர் போட்டிருக்கோ அது ஒழுங்காக போடணும், கரெக்டாக போடணும். என்ன போட்டிருக்கோ அதை கரெக்டாக போடணும், இல்லைன்னா உள்ளே போகாது. என் பேரை போட்டிருக்கேன், எங்கள் அப்பா பேரை கரெக்டாக போடுறேன். இங்கே பேனோட நம்பரை போட்டுங்க. மேலே உங்கள் ஐடி நம்பர் போடுங்க, கரெக்டாக போடுங்க. அதாவது ஐடி நம்பர்னால் உங்கள் பேன் கார்டோட நம்பர். கரெக்டாக கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. பாஸ்வேர்டு ஒழுங்காக போடுங்க. ஷாப் பேன் இருக்குது, பாஸ்வேர்டு ஒழுங்காக போடுங்க.
யூசர் நம்மளோட பாஸ்வேர்டு ஒழுங்காக போடுங்க, கரெக்டாக போடணும். நான் தப்பாக போட்டிருக்கேன், நீங்கள் கரெக்டாக பார்த்து போடுங்க. தப்பு இல்லாமல் போடணும், முன்னாடி உள்ளே போகாது. கொடுத்துட்டு கீழே வந்து நெக்ஸ்ட் கொடுத்துங்க. முன்னாடி தப்பாக போட்டிருக்கேன், நீங்கள் கரெக்டாக பார்த்து போடுங்க, தப்பு இல்லாமல் போடுங்க. கரெக்டாக போடணும். நான் தப்பாக போட்டேன், நீங்கள் கரெக்டாக பார்த்து போடுங்க. இப்போ அடுத்து மூவ் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு, ஆல்மோஸ்ட் டன். அதனால் உங்கள் அக்கௌண்ட்டு லிங்க் பண்ண சொல்லும், கரெக்டாக லிங்க் பண்ண கேட்பாங்க. டவுட்னா கிளிக் ஏர்னு கொடுத்து அதை செக் பண்ணிக்கோங்க என்ன பண்ணணும் அப்படின்னு. இந்தியன் கரன்சி கொடுத்துட்டு கீழே இது கரன்சியில் இந்தியா கொடுத்துட்டு கரன்சி டைப் வந்து ஐஎன்ஆர் வரணும், இந்தியன் ருப்பியில் வரணும். கீழே ஐஎன்ஆருக்கு மாற்றிக்கங்க. அக்கௌண்ட் டைப் கொடுத்து கேட்டிருக்காங்க, அது வந்து அக்கௌண்ட் டைப் போடுங்க. இல்லை உங்கள் பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் பேங்க் அக்கௌண்ட் போடுங்க, இல்லை வேறு பேங்கிங் நேம் இருக்குல்ல, அங்கே உங்கள் பேங்க்கோட டீட்டெயில் பண்ணணும், என்ன பேங்க்குன்னு போடணும். கீழே ஒழுங்காக போடணும், தப்பாக போட்டிருக்கேன், நீங்கள் கரெக்டாக போடுங்க. நீங்கள் ஐயாயிரம் கொடுத்துங்க, யூஎஸ்டி வேண்டாம். என்ன பேங்க் நேம் அதை கொடுத்துங்க. இந்த யூனியன் பேங்க்
ஆதார் கொடுத்துருக்கேன் நான். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இதை கொடுத்துங்க. அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக கொடுத்துங்க. ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்துங்க. கரண்டு அக்கௌண்ட் டைப் கேட்குது கொடுத்துட்டு கீழே சப்மிட் இருக்கு அதை கொடுத்துருங்க. உங்கள் அக்கௌண்ட் நம்பர் ரிவ்யூவில் இருக்குது, ப்ராசஸில் போயிட்டுருக்கு. மெசேஜ் உங்களுக்கு ஒரு மெயில் வரும். இப்போ கொஞ்சம் 4-5 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு மெயில் வரும். இப்போ ப்ராசஸில் இருக்குது. அதுக்கு கொஞ்ச நாள் ஆகும், ஒரு 2-3 நாள் ஆகும் ரிவ்யூ பண்ணுறது. உங்கள் அக்கௌண்ட் ரிவ்யூ ஆன பிறகு தான் பேமெண்ட்டை ரிசீவ் பண்ண முடியும். உங்கள் அப்ளிகேஷன் போயிருக்கு, இப்போ ரிவ்யூவில் இருக்குது, இப்போ ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. ரிவ்யூவில் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. இது அவ்வளோதான் இப்படி தான் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணணும்.